ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோன்னா ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 4 பக்கம் மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு பிங்க் கலர் பெயிண்ட் வந்து நான் மேலேருந்து அடிச்சுட்டு வரேன். ஸோ இது வந்து நார்மல் அக்ரிலிக் கலர்ஸ் தான், அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ஈவனாக வந்து நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கீழேயே கொஞ்சம் ஓவர்லாப் ஆகிற மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிங்க் வெட்டாக இருக்கும்போதே ஆரஞ்சு வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ வந்து நம்ம நல்ல ஈவனாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ஆரஞ்சு வந்து வெட்டாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அந்த பிங்க்கு ஆரஞ்சோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஆரஞ்சு வந்து ப்ரஷில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்சாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஈவன் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் பிங்க் எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டோட வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ வந்து கொஞ்சம் அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி நான் வந்து அந்த ஒயிட்லாம் கொஞ்சம் பிளெண்ட் ஆகி கொஞ்சம் க்ளவுட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் ஒயிட் ஆட் பண்ணதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழேயும் நான் வந்து ஆரஞ்சு வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வந்து ஆரஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கீழே நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஒயிட்டும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து ஒரு மெல்லிசான ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ மேலேருந்து கீழே இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து உள்ளே ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் பிளாக் கலர் வச்சு. ஸோ இதுக்கு வந்து பெரிய ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக அந்த உள்ள அந்த ஒயிட் கலர் போர்ஷன் ஃபுல்லாக நம்ம வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாஸ்கிங் டேப் போட்டிருக்கனால அந்த பெயிண்ட் வந்து ஒரு அந்த பார்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இருக்கும். இது வந்து பேப்பர் டேப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து வரைஞ்சதுக்கப்புறம் இப்போ ட்ரீஸ் வரைய போகிறோம். ஒரு மெல்லிசான ப்ரஷ் வச்சு ஒரு லைன் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு சின்ன சின்னதாக நம்ம வந்து கோடு போட்டுக்கணும். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி நான் வந்து கொஞ்சம் ட்ரீஸ் வரைஞ்சிக்கிறேன். ஒரு ஹைட்டாக சின்னதாக அந்த மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கலாம். சும்மா ரேண்டமாக வரைகிறது தான் நம்ம. ஸோ இதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் வரைஞ்சிக்கிறேன்.
ஸோ பார்த்தோன்னா நம்ம வந்து ட்ரீஸ்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து ஒரு சன் மாதிரி வரைகிறதுக்காக ப்ரஷ் வச்சு ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். இல்லைன்னா ஏதாச்சும் ரவுண்டான மூடி வச்சு அது பிளாக் பெயிண்டில் தொட்டு அப்படியே கூட வச்சுக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாகவே போட்டுட்டேன். ரவுண்டு வரைஞ்சாச்சு. ஸோ சன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளை வந்து கொஞ்சம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ரஷ்ஷில் நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பேப்பர் வச்சு அந்த பிளாக் ஏரியாவை கவர் பண்ணிக்கலாம். நான் வந்து கை வச்சே பண்ணிட்டேன். ஸோ குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த மாஸ்கிங் டேப்பை கொஞ்சம் பொறுமையாக பிக்கணும், இல்லைனா பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஸோ அந்த மாஸ்கிங் டேப் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேவிஸ் கிரியேட்டிவ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.